வெற்றி சதி சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போதும் பார்க்கலாம் வாங்க. எபிசோட் ரொம்ப மாயாஜாலமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்குன்னு அந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. பூஜா வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருக்காங்க. ஐயோ, ரோஹித் இருக்கனால பிரியா வரமாட்டான்னு நினைக்கிறேன். இது எல்லாம் கற்பனையாகவும் கனவாகவும் இருக்கணும், ரியலாக இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப வாசலையே பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா பாத்ரூம் கதவு வந்து ஆட்டோமேட்டிக்காக திறக்குது. என்னது, பாத்ரூம் கதவு எப்படி ஆட்டோமேட்டிக்காக திறக்குது? வெளியில் தான் தாப்பா போட்டிருக்கோமே, அப்புறம் எப்படிடா தாப்பா திறந்துச்சுங்க நம்ம யோசிக்கும் போது பிரியா வந்துட்டாங்க. பாத்ரூம் டோர் வழியாக வந்து தெரியுறாங்க போல இருக்கு. உன்னை நான் சும்மா விட மாட்டேன், என்ன அனுப்பிச்சி வச்சல, உன்னை நான் பழி வாங்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அப்படியே மயங்கி கீழே வந்துட்டாங்க. அந்த இடத்துல காலையில் வந்து சரளாக வந்து எழுப்புறாங்க. எந்திரிக்கிற மாதிரியே தெரில, உறைஞ்சி போயிட்டாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி ஆகிட்டாங்க. அடுத்த சீனும் வந்து அந்த சாமியார் கோயிலில் வந்து சொன்னாங்களே, பிரியா வந்து அமுச்சு வச்சுருக்கீங்க, அது உங்களை பழி வாங்காம விடாது, அந்த ஆத்மா வந்து உங்களை ஏதாவது ஒன்று பண்ணியே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, சாமியாரே இவர் ரொம்ப தைரியமானவ, நீங்கள் சொன்னப்பெல்லாம் நாங்களாம் நம்பவே இல்லை, ஆனால் கட்ட கடைசியில் வந்து இதுதான் உண்மையாக இருக்குது, நீங்கள் தான் எங்களை எப்படி இருந்தாலும் வந்து அந்த பிரியாங்கிற ஆவிக்கிட்ட வந்து காப்பாற்றணும், என் பொண்ணு வந்து எப்போதும் தைரியசாலி தான் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒன்று மனசில் வந்து 4-5 மந்திரத்தை சொல்லி அப்படியே வந்து விபூதி வச்சு பூஜாக்கு நேராக ஊதுறாங்க. எந்திரிக்கிற மாதிரியே தெரில, அப்படியே உறைஞ்சி போய் தான் கிடக்குறாங்க. பாருங்களேன், என் பொண்ணு வந்து இப்படியே இருக்கா, தயவு செஞ்சு நீங்கள் தான் காப்பாற்றணுங்கிற மாதிரி கெஞ்சுறாங்க. அந்த இடத்துல நம்ம சரலா பொண்ணை வந்து நெத்தியில் கையை வச்சுட்டு அப்படியே மந்திரத்தை சொல்லி அதே கையை எடுத்து பூஜா நெத்தியில் கை வச்சு ஏதோ ஒன்று எடுக்கிறாங்க. அவங்க உடம்புலேருந்து வெளியில் என்னமோ ஒரு பொருள் வந்து வர மாதிரி இருக்குது. இப்போ உங்கள் பொண்ணு பேச ஆரம்பிப்பா பாருங்களேன் அப்படின்னு சொல்லி சொடக்கு போட்டோன்னே பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் சொன்னப்பெல்லாம் சத்தியமாக ஆவி பேய் இதெல்லாம் சொன்னப்பெல்லாம் எனக்கு காமெடியாக தான் தெரிஞ்சிச்சு, ஆனால் கண்ணுக்கு நேராக பிரியாவை பார்த்தோன்னா தான் எங்களுக்கு உயிர் பயமே வந்துருச்சு. நாங்கள் யாரையும் மாட்டி விட பார்த்தப்ப எங்களுக்கே இப்படி ஒரு ரிட்டன் கிஃப்ட் கிடைக்கும்னு நாங்கள் எதிரே பார்க்கல. தயவு செஞ்சு ஏதாவது பரிகாரம் பண்ணி என்னையும் என் பொண்ணையும் காப்பாற்றுங்க, தயவு செஞ்சு சாமியாரே அப்படின்னு சொல்லும்போது அதெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது, போங்க போங்க அப்படிங்கிறாங்க. சாமியாரே, நீங்கள் கை விட்டுட்டீங்கன்னா நாங்கள் எங்கே போவோம், நீங்கள் தான் ஏதாவது ஒரு பரிகாரம் சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம பூஜா உடனே நீங்கள் காளி கோயிலுக்கு வந்து நைட்டு 1 மணி வாக்கில் போய் சாதம் வந்து படைக்கணும், அதுவும் ரெட் கலர் வந்து ஊற்றணும் அப்படிங்களா, சரி இது பண்ணால் காப்பாற்றிடலாமா, நீங்கள் காளி கோயிலை வந்து தஞ்சை அடைஞ்சிருங்க, அப்படி தஞ்சை அடைஞ்சால் மட்டும்தான் உங்களால் இந்த விஷயத்துலேருந்து வெளில வர முடியும், அதுவும் இன்றைக்கி நைட்டே போகணும், இன்றைக்கி தான் நிறைஞ்ச அமாவாசை, இந்த அமாவாசை அதுவுமா அது செஞ்சாதான் உங்களுக்கு பரிபூர்ணமாக ஏதாவது கொஞ்சமாவது ஆபத்துலேருந்து தப்பிக்கலாம். ஆனால் அந்த பிரியாங்கிற ஆவி லேசு போகலை, இங்கேருந்து போகாது, பார்த்துக்கங்க, உங்களோட உயிராவது மிச்சம் இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னே பேரதிர்ச்சியாகி நிற்கிறாங்க. அந்த இடத்துல சக்தி வந்து ஃபீல் பண்ணி அழுன்னு அழுகுறாங்க. வெற்றியும் சக்தியும் க்யூட்டாக நினச்சி பார்த்தது எல்லாத்தையும் வந்து நினச்சி பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம சக்தி அவங்க சட்டையை வந்து போட்டுட்டு, நான் உன் மேலே எவ்வளோ அன்பு கடந்த காதல் வச்சுருந்தேன்னு நீ இல்லாதப்ப தான்டா டபுள் மடங்கு எனக்கு தெரியுது, சாரிடா என்னை மன்னிச்சிடுறா அப்படின்னு சொல்லி கதறி கதறி அழுகுறாங்க. அந்த இடத்துல அந்த நைட் வர வரைக்கும் வெயிட் பண்ணுறாங்க. நம்ம பூஜாவும் சரளாமாவும் எல்லாரும் தூங்கிட்டு இருப்பாங்கம்மா, நீ கேட்ட மாதிரி நான் ரெட் கலர் இருந்து எடுத்துகிட்டு வந்துட்டோமா அப்படின்னு சொல்லி ஒரு சொம்புலையோ ஒரு பாத்திரத்துலையோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் சக்தி வந்து கேட்டுட்டாங்க போல இருக்கு. எதுக்கா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்த்த நடவடிக்கையை பார்த்தா பேயை பார்த்து அரண்டு போன மாதிரி தானே தெரியுதுங்கிற மாதிரி சக்தி வந்து திங்க் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. சக்தியெல்லாம் இப்போல்லாம் எந்திரிக்கவே முடியாதுமா, அவெல்லாம் மல்லாந்து படுத்து தூங்கிட்டு இருப்பா, நீங்கள் தான் பேசின எல்லா விஷயத்தையும் நான் தான் கேட்டுட்டேனே பூஜா, நான் உன்னை ஃபாலோ பண்ணுறது தாம என்னோட வேலையே, என்ன நினச்சிட்டு இருக்க, நாங்கள் நாய்க்கு சாதம் வைக்கலான்னு இருக்கோம், நீங்களாம் மனுஷனுக்கே சாதம் வச்சு நல்லது செய்ய மாட்டீங்க, இல்லை அதை விட புனிதமான காரியம் நாய்க்கு வந்து சாப்பாடு வந்து வைக்க போகிறீங்களா. சரளா வந்து கடுப்பாயிட்டாங்க இதை கேட்டோன்னா, ஏன் நாங்களாம் நல்ல காரியம்லாம் செய்யக்கூடாதா, மற்றவங்களுக்கு நல்லது நடக்கணும்னா அதை கெடுக்கணும்னு வேணா நினைப்பீங்க, நல்ல காரியம்லாம் செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நீ என்னமோ பண்ண அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதுக்கு போகிறீங்க எங்கே போகிறீங்க எனக்கு நல்லாவே தெரியும், பார்த்து பார்த்து ஆல் த பெஸ்ட், வரப்போ நீங்கள் எப்படி வரீங்க நானும் பொறுத்திருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இக்கு வச்சுட்டு சொல்லிட்டு போகிறாங்க நம்ம சக்தி. பூஜாவும் சரளாவும் நடு நைட்டு வந்து 12 மணி நைட்டு கிளம்புறாங்க வீட்டிலேருந்து. 1 மணிக்கு தான் கோயில் போகணுமா, அதுவும் ரெட் கலர் சாதத்தை எடுத்துகிட்டு போகணுமா, இதை பக்கத்தில் இருக்கும்போதே வந்து ஏதாவது பேகி வந்துடுச்சுன்னா கண்டிப்பாக வருமா, எல்லாருக்கும் பசிக்கும் இல்லை, இந்த சாதத்தை வந்து சாப்பிட்டாங்கன்னா ஐயோ அவ்வளோதான், நம்ம பேசாமல் வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு சொல்லி பூஜா வந்து கேட்குறாங்க. ரொம்ப பயமாக இருக்குமா, இல்லாட்டி அடுத்த அமாவாசை வரணும்னா 1 மண்டலம் ஆகுண்டி, 40 நாள் 30 நாள் ஆகுண்டி, அப்படி இருக்கும்போது நம்ம நிச்சயம் வந்து மாட்டிப்போம், இனிமேல் தப்பிக்கணும்னா இந்த மாதிரி பரிகாரம் வந்து சாமி சொன்ன மாதிரி செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி ஒரு டார்ச் லைட் வந்து எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருக்காங்க. யார் வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் தான் வராங்க. பின்னாடி யாரோ டார்ச் லைட் எடுத்துகிட்டு வர மாதிரியே தெரியுதுடா, பயமாக இருக்குடா, நீ என்ன ஏதுன்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லி பூஜா கிட்ட பேசுகிறாங்க. ஆமாம், நீயே ஒரு ஆள், நீ சொன்னதெல்லாம் பயப்படணுமா, பிரியாவே நேருக்கு நேராக வந்தால் கூட நான் இப்போ பயப்பட மாட்டேன், அப்படியா அங்கே பிரியா இருக்கா பாரு அப்படின்னோட எங்கம்மா இருக்கா அப்படின்னு சொல்லி பயப்படுறாங்க. என்னமோ பயப்பட மாட்டேன்னு சொன்னேன், அம்மா சும்மானு இருக்கியா அப்படின்னு சொல்லும்போது
ரோஹித் வந்து பின்னாடி வந்து ஷோல்டரில் கை வச்சுட்டாங்க பூஜா ஷோல்டரில். ஐயோ பிரியா தான் விட்டுட்டா அப்படின்னு சொல்லி மயக்கம் போட்டு கீழே விடலாம்னு சொல்லி கதறாங்க அந்த இடத்துல நம்ம பூஜா. பூஜா பூஜா கூல் கூல், நான் தான் உன்னோட ரோஹித் வந்திருக்கேன். ஏன்டா நீ இங்கே வந்த? மாப்பிள்ளையை நான் தான் வர சொன்னேன், இல்லாட்டி நமக்கு துணையாக இருக்கணும். இல்லை நீங்கள் 2 பேர் இம்சை தான், நானே பேசாமல் வந்து காளி கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். அப்படியா? வாங்க மாப்பிள்ளை, நம்ம 2 பேர் வீட்டுக்கு போகலாம். இப்போ மட்டும் தைரியமாக வந்து காளி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். என்ன போயிட்டு வந்துடுவல? ஐயோ ஒரு ஃப்ளோவில் சொன்னால் இவங்க என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியெல்லாம் இல்லைம்மா, நீங்கள் தனியாக போனால் பயப்படுவீங்க, என் கூட வாங்க, எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி அந்த இடத்துல பூஜா வந்து காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கேண்டி இப்படி வெட்டி வீராப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லும்போது மேப்பில் வந்து எங்கே இருக்குது அட்ரஸ்ன்னு கேட்கும்போது தப்பான டைரெக்ஷனில் வந்து போயிட்டுருக்கீங்க, இதுக்கு தான் மாப்பிள்ளை வேணும். மாப்பிள்ளை உங்களுக்கு ஏகப்பட்ட இந்த கோயிலுக்கெல்லாம் போகிறதுக்கு வழியெல்லாம் தெரியுமா, மேப் சொல்லுது நம்ம போகலான்னு சொல்லி அப்போ வந்து சரியான டேரெக்ஷன் வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம ரோஹித் வந்து இவங்க 2 பேரையும் கோயிலுக்கு வந்திருக்காங்க. எதுக்காக இந்த கோயில் வந்திருக்கோம்? ஏப்பா சாமி, நைட்டு 1 மணிக்கு உனக்கு விளக்கலாம்னு சொல்லிட்டு இருக்க முடியாது, நாங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை பண்ணுறியா? அம்மா பசஞ்சு போடுமா, இதுலேருந்து நான் பசஞ்சு போடணுமா? எதுக்காக வந்திருக்கோன்னு உனக்கே தெரியும்ல, உன்னை தான் பழி வாங்க வந்திருக்கா, நீ தான் வந்து இது மாதிரி செய்யணும். யார் பழி வாங்க வந்திருக்கா? அம்மா ரோஹித்னு ஒருத்தர் இருக்காம்மா, நீயே எல்லாத்தையும் சொல்லிவிடுவ போல இருக்கு. என்ன ஆச்சு, நீ செய்யறத பார்த்துக்குப்பான்னு சொல்லி சாப்பாடை வந்து ஒரு பெரிய வாழை இலையில கொட்டுறாங்க. அவங்க கொண்டு வந்த ரெட் கலரை வந்து அப்படியே அதில் ஊற்றி அப்படியே பசிகிறாங்க. கடவுளே நீ தான்ப்பா என்னை காப்பாற்றணும், நான் சக்தியை வந்து பழி வாங்கணும் தான் பிரியா வந்து அனுப்பிச்சு வச்சேன். கட்ட கடைசியில் எனக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து வரும் எதிரியே பார்க்கல, தயவு செஞ்சு என்னை காப்பாற்றுப்பா. இந்த பிரச்சனையிலேருந்து உன்கிட்ட என் உயிரை வந்து சரண அடைஞ்சிட்டேன், தயவு செஞ்சு நீ தான் எனக்கு சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால. வேண்டினது போதும் டே வாடி போகலாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்கணும்னே ஆந்தையெல்லாம் சுற்றி சுற்றி வந்து கத்திக்கிட்டு இருக்கேன் அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து பிரியா வந்து வந்துட்டாங்க. இது மாதிரிலாம் போட்டுட்டிங்கன்னா நான் வந்து போயிடுவேண்ணா, நான் சத்தியமாக போக மாட்டேன், உங்களை பழி வாங்காமல் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ரோஹித் கண்ணுக்கு பிரியா வந்து தெரியறாங்க போல இருக்கு, அரண்டு போயிட்டாங்க. 3 பேரும் அட்டை நொடியிலேயே வந்து மயக்கம் போட்டு கீழே வந்துட்டாங்க. வேற லெவலில் காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். என்னடி இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆமாம்மா எனக்கும் தான் பயமாக இருக்குது, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு சொல்லுன்னு சொல்லிட்டு குளிர் ஜுரத்தில் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. ரூமில் உட்காந்துக்கிட்டு 2-3 போர்வையெல்லாம் சுற்றி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து சக்தி மே கம்மின்னு சொல்லி வந்தோன்னே போர்வை போட்டு இருந்தாங்கன்னு சொன்னல, அதெல்லாம் தூக்கி வந்து எரிகிறாங்க. வீராப்பா கெத்தாக உட்காடுறாங்க. ஏன் பூஜா இப்படியெல்லாம் ஓரா சீன் போடாத, உடம்பெல்லாம் வந்து வெட்டி வெட்டி இழுக்கும் போல இருக்கு. ஆமாவும் பொண்ணும் சேர்ந்துக்கிட்டு நேற்று எங்கெல்லாம் போனீங்க, காளி கோயிலுக்கு தானே போனீங்க, சாப்பாட்டில் வந்து பிசைஞ்சு போட்டிங்கன்னா பேயெல்லாம் போயிடுமா, அதெல்லாம் போவே போகாது தெரியுமா, நீ பண்ணி வச்ச காரியம் அது மாதிரி பிரியாவை அமுச்சு வச்சல, நிச்சயம் அதுக்கான பதிலடி பிரியா வந்து கொடுக்காம விட மாட்டா. நியாயத்துக்கு தான் வந்து சாமியை கட்டுப்படும். நீ அநியாயம் பண்ணியிருக்க, உன் பேச்செல்லாம் சாமி வந்து கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீ செய்கிற பரிகாரத்தையும் சாமி வந்து ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை, மரியாதையாக போடி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ரூமில் 2 ஹெவியான கம்பளி இருக்குது, அதை வேணால் போற்றி விட்டுட்டு போட்டா? அப்படியா சக்தி அப்படின்னு சொல்லும்போது சரளாவை லைட்டாக மிதிக்கிறாங்க. ஏன்டி சும்மானே இருக்க மாட்டியாடி, நீ வேற மிதிக்கணுமா, மரியாதை இங்கேருந்து போறியா இல்லையா? சரி சரி போகிறேன், எதுக்காக போனீங்க, எந்த பையன் வந்து உங்களை துரத்துறாங்கன்னு சக்தி வந்து கேட்குறாங்க.